அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக செய்த தேர்தல் தில்லுமுள்ளு அம்பலமாயிருச்சு. இந்த பாஜகவுடைய தேர்தல் தில்லுமுள்ளு அம்பலப்படுத்தியது யாரும் தனிப்பட்ட நபர்கள் இல்லை, உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு. இந்த சுப்ரீம் கோர்ட்டு தானாகவே தலையிட்டு இவ்வளோ பெரிய மோசடியை பாஜக செய்தது. இது ஜனநாயக படுகொலை. குற்றம் இழைத்திருக்கிறாரு இந்த தேர்தல் அதிகாரி. ஜனநாயகத்தின் பாதையை தடுமாற செய்திருக்கிறாரு. தேர்தலுடைய மாண்பை சிதைச்சிருக்கிறாரு. நீதிமன்றத்துக்கே பொய்யான தகவல்கள் கொடுத்து இந்த தேர்தல் அதிகாரி தேர்தல் மாண்பை குலைச்சிட்டாரு அப்படின்னு பாஜகவுடைய தேர்தல் அதிகாரி அனில் மாசி மீது உச்சநீதிமன்றம் குற்றம் சொல்கிறதோட அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடரணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் அதிகாரி உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்ட செய்தி என்னங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் கேட்டால், தொடர்ந்து பாஜக எப்படி தேர்தலெல்லாம் வெற்றி பெறுது, அது உண்மையாக ஓட்டு வாங்கி வெற்றி பெறுதா, இதே போல் தில்லுமுள்ளுகளை செய்து வெற்றி பெறுதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு தகவலை தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு தெரியப்படுத்துதுன்னு சொல்லி இன்றைக்கு எல்லா வலைதளங்களையும் பேசப்பட்டு வருது. அந்த செய்திகளை காண இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சண்டிகரில் ஒரு மேயர் தேர்தல் நடந்தது. அந்த மேயர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து போட்டிக்கிட்டாங்க. அவர்களை எதிர்த்து பாஜக போட்டியிட்டுச்சு. மொத்தம் 36 தொகுதிகள். இந்த 36 தொகுதிகளில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணியும், அதாவது இந்தியா கூட்டணி 20 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. பாஜக 16 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. இந்த மொத்தம் 36 பேரும் சேர்ந்து ஒரு மேயரை தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியுடைய மேயர் தான் மேயராக வர முடியும். அதனால் இந்த தேர்தலை நடத்துறதுக்கு பாஜக விருப்பம் இல்லாமல் சில நாட்களை கடத்தி வந்துச்சு. உடனே இந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தேர்தலை நடத்துங்கன்னு சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் தேர்தலை நடத்துறதுக்கு முன் வந்தாங்க. அப்படி முன் வர்றப்ப இந்த தேர்தலை நடத்துறதுக்கு யார் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார்னா, பிஜேபி கட்சியுடைய உறுப்பினரும் பிஜேபியுடைய கவுன்சிலருமாக இருந்த அனில் மாசிங்கிறவரை தான் தேர்தல் அதிகாரியாக நியமனம் பண்ணாங்க. அந்த தேர்தல் அதிகாரி தான் என்ன பண்ணுறாரு, இந்த தேர்தலில் மேயர் தேர்தலில் மிகப்பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இன்றைக்கி மாட்டிக்கிட்டு உச்சநீதிமன்றத்தால் கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்காரு. அவர் செய்தது என்னென்னா, இந்த 2 கட்சிகள் சார்பில் பாஜகவுடைய தில்லுமுள்ளு வெளிவந்ததுக்கு பிரதானமாக இவர் செய்த தில்லுமுள்ளு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதை மாற்றி இந்த தேர்தல் அதிகாரி சில திருத்தங்களை பண்ணி பாஜக வெற்றி பெற்றதை அறிவித்தார். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட குல்தீப் குமார் தான் உண்மையிலேயே அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த இந்தியா கூட்டணி வேட்பாளர் பெற்ற வாக்கு 20. பிஜேபி வேட்பாளர் மனோஜ் சோன்சர் பெற்றிருக்க வாக்கு 16. ஆனால் இந்த பிஜேபியை சேர்ந்த அனில் மாசி தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுறாரு, அந்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி 20 ஓட்டில் 8 ஓட்டை எடுத்து இவர் இஷ்டத்துக்கு பேனாவில் ஒரு கிறுக்கி இந்த 8 ஓட்டு செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாரு. இப்படி இவர் கிறுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டோங்கிற மாதிரி, அவர் எதிர்த்தாப்பில் இருந்த கேமராவை அப்படி பார்க்குறாரு. கேமரா நம்மளை கவனிக்குதான்னு பார்த்துட்டு விறுவிறுன்னு இந்த வேலையை செய்கிறாரு. இந்த நிலைமையில் இவர் உண்மையாக வெற்றி பெற்ற அந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி அது தோல்வியானதை அறிவிச்சிட்டு 16 வாக்குகள் பெற்ற பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னு அறிவித்த உடனே அங்கே இருந்த பாஜகக்காரங்கள்லாம் அந்த பாஜகவை சேர்ந்த மனோஜ் சோன்ஸ்கரை பிடிச்சி போய் சபாநாயகர் சீட்டில் உட்கார வச்சு ஒரு கோஷம் போடுறாங்க, வெற்றி கோஷம். இதை உடனே ஆம் ஆத்மி என்ன பண்ணுது, உயர்நீதிமன்றத்துக்கு வழக்காக எடுத்துக்கிட்டு போகுது. எப்படி எடுத்துகிட்டு போகுது, 20 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, ஆனால் அதில் 8 வாக்கு செல்லாதுண்டு ஒரு தவறான ஒரு தீர்ப்பை அந்த தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு.
அதனால் நீங்கள் இதை மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்தணும் அல்லது இதை விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து அந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கிறாங்க. அந்த வழக்கு அங்கே உடனடியாக வராத சூழ்நிலையில் அந்த ஆம் ஆத்மியை அந்த வழக்கை வாபஸ் பெற்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, இதற்கிடையில் பாஜக என்ன பண்ணுறாங்க, எல்லா மாநிலத்தையும் பாஜக என்ன செய்வாங்க, தேர்தலில் அவங்களுக்கு போதுமான சீட்டு கிடைக்காது. அதனால் எந்த கட்சி ஜெயித்தாலும் ஜெயித்தவங்களை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அவங்கள பாஜக ஆளாக்கி பாஜக ஆட்சி அமைக்கும். அதுதான் மாநிலங்களில் பல இடங்களில் ஏற்கனவே நடந்திருக்கு. அதே போல் தான் சமீபத்தில் டெல்லியில் நடந்த மேயர் தேர்தல்லையும் ஆட்களை விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி ரொம்ப நாளாக மேயர் தேர்தல் நடத்தாமல் தகராறு பண்ணி அதுக்கு பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு பிறகு அங்கே மேயர் தேர்தல் நடத்தி அங்கே ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெற்றுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக தான் இந்த சண்டிகாரில் அதே போல் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக ஆம் ஆத்மியோடைய 3 எம்எல்ஏக்களை வந்து இந்த பிஜேபி என்ன பண்ணுது, விலைக்கு வாங்குது. எப்போ இந்த உச்சநீதிமன்றத்துக்கு அந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் போன பிறகு அந்த பாஜக என்ன நினைக்கிதுன்னா, சரி நம்மளை வந்து மறுபடியும் வந்து தேர்தல் நடத்த சொல்லுவாங்க, இந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க, இதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் ஆம் ஆத்மியிலேருந்து 3 பேரை விலைக்கு வாங்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சதாக சொல்லிடலாம். ஏற்கனவே 16 இவங்கள்ட்ட இருக்குது. 16 3 19 ஆகிடும் பாஜகவுடைய ஓட்டு. காங்கிரஸுடைய 20ல் 3 விலைக்கு வாங்கிட்டனால 17,000. நம்ம 2 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு திட்டத்தில் 3 ஆம் ஆத்மி வேட்பாளர், அதாவது ஜெயித்த கவுன்சிலரில் அது சரி கட்டிருச்சா அல்லது அவங்கள கடத்திருச்சா அல்லது அவர்களுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்கிருச்சான்னு தெரியாத சூழ்நிலையில் மறு எலெக்ஷன் நடக்கட்டுங்கிற ஒரு உத்வேகத்தில் பாஜக இருக்குது. இதை தெரிந்து கொண்ட உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இதுவரை இந்தியாவுடைய சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு அரிதனும் அரிதா, பல பத்திரிகைகளும் பல தொலைக்காட்சிகளும் இதைத்தான் சொல்கிறாங்க, அரிதனும் அரிதா 142வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி அந்த உச்சநீதிமன்றமே தலையிட்டு என்ன செய்யுது, இந்த கேஸை விசாரிக்குது. எப்படி அந்த தேர்தல் அதிகாரி அனில் மாசியை வர சொல்லுது, எப்படி நீங்கள் 8 ஓட்டை செல்லாதுன்னு அறிவிச்சிங்க, அந்த பேப்பரை கொண்டு வாங்கங்குது. அப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் மறுபடியும் எலெக்ஷன் வைங்க, அந்த கதையெல்லாம் நடக்காது, நீ எப்படி 8 ஓட்டு செல்லலைன்னா அந்த பேப்பரை கொண்டு வாண்ட பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த பேப்பரு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது. அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் தலைமையில் ஒரு நீதிபதிகள் 3-4 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு வந்து அதை பார்க்குறப்பவே அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, இந்த தேர்தல் அதிகாரி சரியாக செல்லுபடியாக இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸுடைய ஓட்டு 8 ஓட்டை செல்லாத ஓட்டாக கிறுக்கி விட்டது தெரிய வருது. அதனால் அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, 2 நாளாக குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க. குறுக்கு விசாரணை பண்ண பிறகு இவருக்கு தான் செஞ்ச தில்லுமுள்ள மறைக்க முடியலை. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த அனில் மாசி, பாஜகவுடைய தேர்தல் அதிகாரி அனில் மாசி தான் செஞ்ச தில்லுமுள்ளுன்னு ஒத்துக்கிட்டார். உடனே இந்த உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது, இந்த தேர்தலில் நீங்கள் வந்து பாஜகவுடைய வேட்பாளர் ஜெயித்ததாக அறிவித்தது தவறு, பாஜக ஜெயிக்கலை, நீங்கள் யார் தோற்றதாக அறிவிச்சிங்களோ அந்த ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் தான் ஜெயித்தார். எனவே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்த இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் குல்தீப் குமார் தான் ஜெயித்தார், அவர் தான் மேயர் அப்படின்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்றம் இந்த தன்னுடைய 142வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி தீர்ப்பு கொடுத்துருச்சு. தீர்ப்பு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்லுது, இந்த தேர்தல் அதிகாரி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன ஒரு வாசகம், இந்த தேர்தல் அதிகாரி அதாவது ஒரு ஜனநாயகத்துக்கு குற்றமிழைத்தவர், ஜனநாயகத்தின் பாதையை தடுமாறச் செய்தவர், தேர்தலுடைய மாண்பையை சிதைச்சவர், நீதிமன்றத்துக்கே பொய்யான தகவலை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி அந்த பாஜகவுடைய அனில் மாசி மீது கடுமையான குற்றத்தை சொல்கிறதோடு இல்லாமல் அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடரணும்னு சொல்லி இந்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இப்போ ஏற்கனவே இந்த அனில் மாசியுடைய தில்லுமுள்ளுனால பாஜக வேட்பாளர் ஜெயிச்சாருன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாரு, ஜேபி நட்டா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. எப்படி
பாஜகவுடைய அந்த மேயர் வெற்றி பெற்றுட்டார், இந்த வெற்றி வந்து பாராட்டக்கூடியது, இந்த வெற்றிக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி தான் இந்த புகழுக்கு உரியவர் அப்படின்லாம் சொல்லி அந்த ஜேபி நட்டா என்ன பண்ணியிருக்காரு, உடனடியாக வாழ்த்து சொல்லியிருக்காரு. இப்போ உச்சநீதிமன்றம் கொட்டின பிறகு, இவ்வளோ பெரிய தில்லுமுள்ளு ஃப்ராடு இவர் பண்ணியிருக்காருன்னு நிரூபணமான பிறகு, இந்த தில்லுமுள்ள செய்ய சொன்னது யார்? வெற்றி பெற்றுட்டாருன்னு இதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்புன்னு நீங்கள் உடனே பாராட்டினீங்களே, இந்த தில்லுமுள்ளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் நடுநிலையான அரசியல்வாதிகளும் பாஜகவை பார்த்து இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலேருந்து நடுநிலையான வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படித்தான் எல்லா தேர்தல்லையும் இந்த பாஜக வெற்றி பெற்றுச்சா? கண்ணுக்கு நேராக ஒரு சின்ன ஊரில் நடந்த 30 கவுன்சிலர் தேர்தலில் ஒரு 8 ஓட்டை வந்து கபலீகரம் பண்ணி தில்லுமுள்ளா திருத்தி தீர்ப்பை மாற்றி சொல்கிற இந்த பாஜக, அப்போ இந்த எலெக்ஷன் அந்த இவிஎம் மிஷின்லாம் என்னென்ன வேலை பார்க்கும்? அப்போ இது ஜெயித்தவங்களை விலைக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குலையும் தில்லுமுள்ளு பண்ணுதுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு உதாரணம் என்ன வேணும்னு சொல்லி பாஜகவுடைய தில்லுமுள்ளு இன்றைக்கி அம்பலமாக இருக்குது. வரக்கூடிய 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்றுச்சுங்கிற ஒரு செய்தி வந்துடக்கூடாது. அந்த இந்தியா கூட்டணி இந்த மேயர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுட்டா இதோட எதிரொலிக்குங்கிறதுக்காக தான் சண்டியர் மேயர் தேர்தல்லையும் இந்த பாஜக இந்த வேலையை செஞ்சிச்சு. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, பாஜக ஆம் ஆத்மி சேர்ந்த இந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த முதல் வெற்றி இது. இந்த வெற்றி தொடரும். வரக்கூடிய 2024 பெரும்பாலான இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லையும் இந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக தான் இந்த தகவல் இருக்குன்னு சொல்லி பலரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் தில்லுமுள்ளுகள் செய்து தான் பாஜக ஆட்சியை பிடிக்குதா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இது போல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.